அனைவருக்கும் வணக்கம். என்ற முதல் வீடியோவில் ஒரு கூகுள் கிளாஸ் ரூம்ல எப்படி ஒரு குவிஸ்ல ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டின் வந்து எப்படி கிரியேட் பண்றது, எப்படி அந்த ஒரு ஃபார்மட்டை கிரியேட் பண்றதை பற்றி பார்த்துனாங்க. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறது ஒரு குவிஸ்ல எப்படி MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கிரியேட் பண்றது, அல்லாட்டிக்கு ட்ராப் டவுன் கொஸ்டின் கிரியேட் பண்றது, அல்லாட்டிக்கு செக் பாக்ஸ் டைப் கொஸ்டின் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நாங்கள் எங்களோட செஷனுக்கு போவோம். ஸோ ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் ஒரு கிளாஸ் கிரேட் 10 உண்டு. ஸோ அந்த கிரேட் 10 கிளாஸுக்குள்ள போகிறேன். அந்த கிளாஸில் நாங்கள் இப்போ குயிஸ் ஒன்று கிரியேட் பண்ணோம். ஸோ கிளாஸ் ஒர்க் என்ற ஆப்ஷனுக்குள்ள போகிறேன். அந்த கிளாஸ் ஒர்க்குள்ள கிரியேட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிரியேட் என்ற பட்டனில் 2வது ஆப்ஷனாக இருக்கிற குயிஸ் அசைன்மெண்ட்டுக்கு கிளிக் பண்ணுறேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே ஜஸ்ட் ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணும் அசைன்மெண்ட்டுக்குரிய. ஸோ டைட்டில் வந்து ஜஸ்ட் நீங்கள் உங்களோட என்ன செக்ஷனில் நீங்கள் செய்ய போறீங்களான்னு கொடுக்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்க போகிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜஸ்ட் இது MCQ டைப்ஸ் கொஸ்டின். ஸோ MCQ டைப் தென் blank குவிஸ். இது ஏற்கனவே நான் போன வீடியோவில் காய்ச்சிருந்தேன்னா அட்டண்டா நீங்க எதுவும் ஆட் பண்ணி கொள்ளலாம். கூகுள் டிரைவ்ல இருக்கிறது லிங்குகளை, அல்லாட்டிக்கு ஃபைல் உங்களோட பிசியில் இருக்கிற ஃபைல்ஸுகளை, அல்லாட்டிக்கு யூடியூப் இதன் வீடியோவும் அப்லோட் பண்ணலாம். கிரியேட்டுக்குள்ள போய் நீங்க புதுசா எதுவும் கிரியேட் பண்ணலாம். இதன் டாக்குமெண்ட் ஃபைல், அல்லாட்டிக்கு ஸ்லைட், அல்லாட்டிக்கு எதுவும் ஷீட், ட்ராயிங்ஸ் அண்ட் ஃபார்ம். பட் டிஃபால்ட்டா கூகுள் கிளாஸ் ரூம் வந்து உங்களுக்கு பிளாங்க் குவிஸ் ஃபார்மை கிரியேட் பண்ணியிருக்கும். ஸோ நான் அந்த கூகுள் பிளாங்க் குவிஸ் ஃபார்மை தான் நான் எடிட் பண்ண போறேன். ஸோ அதை கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ணா போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு ஜஸ்ட் அதாவது கூகுள் ஃபார்ம்ன்ற விண்டோ வந்து எங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் நாங்கள் என்ன நேம் வந்து கொடுக்கலாம். உதாரணத்துக்கு MCQ டைப், MCQ இது வந்து இந்த MCQ டைப் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அதுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சரும் பேராகிராஃபும் ஏற்கனவே நான் போன வீடியோவில் கதைச்சிட்டேன். ஸோ இப்போ நான் கதைக்க போகிறது மல்டிபிள் சாய்ஸும் செக் பாக்ஸும் ட்ராப் டவுனும். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ண மல்டிபிள் சாய்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நீங்க டைப் பண்ணலாம் உங்களோட क्वेश्चंस. So what is the ஸோ இதில் நான் எஸ்ஐ யூனிட் கேட்குறேன். நீங்கள் உங்களோட ஆப்ஷன்ஸ்களை கொடுக்கலாம். அதாவது MCQ வேண்டாம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதில் நான் ஜஸ்ட் என்னென்னு கொடுக்குறேன். The one is ஸோ நான் இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். 4 ஆப்ஷன் கொடுத்தா பிறகு ஆன்சர் கீ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆன்சர் கீ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினீங்களா நீங்க எவ்வளவு மார்க்ஸ் இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்கலாம். நாங்கள் 100 மார்க்ஸ் கொடுக்குறேன். தென் உங்களோட ஆன்சரை சூஸ் பண்ணலாம். அதாவது சூஸ் கரெக்ட் ஆன்சர். என்ன சூஸ் பண்ண போறீங்க இதுக்கு கரெக்ட் ஆன்சர் அதை கிளிக் பண்ணீங்களா இதுல கிரீன் டிக் கொண்டு விழும். அந்த கிரீன் டிக்கு பிறகு நீங்க அதாவது வந்து இந்த செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர் வந்து பிறகு நீங்க இதுல அட் ஃபீட்பேக் உங்களோட இன்கரெக்ட் ஆன்சருக்கும் ஃபீட்பேக் கொடுக்கலாம், கரெக்ட் ஆன்சருக்கும் ஃபீட்பேக் கொடுக்கலாம். இது ஃபீட்பேக் கொடுக்குறேன்டா இதுல கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கொள்ளலாம். இதெல்லாம் முடிஞ்சதுண்டா நீங்க டன்னை கொடுத்தீங்களா அது ஓகே. அதாவது உங்களோட ஆன்சர் வந்து இதுல சேவ் ஆயிட்டு அதுக்கு பிறகு நீங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணினா தான் நீங்க சப்மிட் பண்ண பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ரிக்வயர்டு. இந்த கொஸ்டின் கட்டாயமா ஆன்சர் பண்ணணும் இந்த ரிக்வயர்ட் பட்டனை கிளிக் பண்ணினீங்களா ஓகே. ஸோ இதுதான் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை கிரியேட் பண்ற விதம். ஸோ போன வீடியோல நான் காட்டின மாதிரி இதுல நீங்க ரெஸ்பான்ஸ்களை பார்க்கலாம். உங்களோட ப்ரீவியூக்குள்ள போய் நீங்க என்னென்ன எப்படி கொஸ்டின் வந்து எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் குயிக்கா எப்படி ப்ரீவியூ இருக்குமென்று காட்டுறேன். இதுதான் உங்களோட MCQ ரியல். அதாவது ஸ்டூடெண்ட் ஒரு ஆளுக்கு எப்படி உங்களோட விண்டோ அல்லாட்டிக்கு உங்களோட குவிஸ் ஃபார்ம் இப்படித்தான் தெரியும். ஸோ அதுக்கு பிறகு நீங்க இதுல செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்களா அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஸ்கோரை வியூ பண்ணலாம், அல்லாட்டிக்கு நீங்க எனது ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டையுமே நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு போன வீடியோல நான் காய்ச்சிருந்தேன். ஸோ அதை செட்டிங்ஸுக்குள்ள போய் நீங்க செய்யலாம். செட்டிங்ஸுக்குள்ள போய் நீங்க இமெயில் அட்ரஸ் கனெக்ட் பண்ணலாம். அதோட 1 ரெஸ்பான்ஸ் தான் லிமிட் பண்ணலாம். அதுக்கு பிறகு இந்த குயிஸுக்குள்ள போனீங்களா நீங்க இமிடியட்
ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாம லேட்டரா ரிலீஸ் பண்ணலாம். அதாவது டீச்சர் ஒரு ஆள் தான் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இப்படியான ஆப்ஷன்ஸ்கள் இருந்தது. ஸோ அது போன வீடியோவில் நான் டீப்பாக கதைச்சிருந்தேன். ஸோ அதால இந்த வீடியோவில் நான் கதைக்கல பெருசா. ஸோ நாங்கள் அடுத்ததா போவோம் எப்படி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினோட அடுத்த அதாவது செக் பாக்ஸ் எப்படி கிளிக் பண்றேன். ஸோ நான் இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்றேன். அந்த கொஸ்டின் நான் செக்ஸ் பாக்ஸ் வந்து போடுறேன். செக்ஸ் பாக்ஸ் என்ன முதல் செக்ஸ் பாக்ஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேள்விக்கு 2-3 விட இருக்கலாம். ஸோ அதைத்தான் செக்ஸ் பாக்ஸ் அந்த ஆப்ஷனுக்குள்ள போய் நாங்க டிக் பண்ணலாம். ஸோ இப்போ சேம் கொஸ்டினே நான் அடிக்கிறேன். வாட் இஸ் த யூனிட் ஃபார் லென்த். ஸோ இதுல நாங்க கொடுக்கலாம் உங்களோட ஆப்ஷன்ஸுகளை. இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்க சேம் MCQ செய்த மாதிரி இதுல ஆன்சர் நீங்க கொடுக்கலாம். ஸோ கிளிக் பண்ணலாம் ஆன்சர் கீயை. அந்த ஆன்சர் கீயை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மார்க்ஸுக்கு அதாவது இந்த கேள்விக்கு எவ்வளவு பர்டிகுலர் மார்க்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஜஸ்ட் 100 கொடுங்க. கொடுத்தா பிறகு நீங்க உங்களோட என்னென்ன ஆன்சர்ஸ் இதுக்கு கரெக்ட், இந்த கேள்விக்கு கரெக்ட் நீங்க டிக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட 3 ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ 3 ஆன்சர்ஸ் நான் கிளிக் பண்ண பிறகு டன்னை கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே அது சேவ் ஆகிடும். அதுக்கு பிறகு நீ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிக்வயர்டா இல்லையான்னு நான் ரிக்வயர்டு எனக்கு தேவை. ஸோ இதை ரிக்வயர்டு போடுறேன். ஸோ அப்படியே நாங்க செக் பண்ணி கொள்ளலாம் எங்களோட ப்ரீவியூ அப்படி இருக்குது. ஸோ நான் ப்ரீவியூ கிளிக் பண்றேன். ப்ரீவியூ கிளிக் ஆக 2 கேள்வி இருக்குது. ஸோ வாட் இஸ் யூனிட் ஃபார். ஸோ இதுக்கு நான் எம்எண்ட் கிளிக் பண்றேன். இதுக்கு வந்து நான் கிளிக் பண்ணி பார்க்கலாம். எங்களுக்கு 3டைமே நான் கிளிக் பண்றேன். 3டைமே கிளிக் பண்ணிட்டு நான் சப்மிட்டை கொடுக்குறேன். சப்மிட்டை கொடுத்து பார்ப்போம் இந்த ஸ்கோர் எப்படி வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்கோர் ஃபுல் ஸ்கோர் வந்திருக்கு. அதாவது நான் செலக்ட் பண்ணி ஆன்சர் வந்து சரி. ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம் நான் ஒரு ஆன்சரை செலக்ட் பண்ணல. அதாவது இதுல செகண்ட் கொஸ்டினுக்கு 3 ஆன்சர்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஆன்சரை நான் செலக்ட் பண்ணாம விட்டுருக்கிறேன். ஸோ அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு நாங்க பார்ப்போம். ஸோ இதை பாத்தீங்கன்னா எனக்கு 2ம் சரி, பட் அடுத்தது செலக்ட் பண்ணாதான் எனக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். ஸோ அதால எனக்கு ஃபுல் மார்க்ஸ் இந்த கேள்விக்கு வரையில்லை. ஸோ இதுதான் ஒரு செக்ஸ் பாக்ஸுக்குள்ள எப்படி நாங்க ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணி ஆன்சரை நாங்க செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுக்கு லிமிடேஷன் நீங்க கொடுத்து கொள்ளலாம், எத்தனை உங்களோட ஆன்சர் வந்து டிக் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு செக்ஸ் பாக்ஸை எப்படி கிரியேட் பண்றன்ற விதம் உங்களோட ஒரு கொஸ்டின்ஸ்ல. அடுத்தது பார்க்க போறோம். சேம் இதே மாதிரி தான் எங்கட வந்து அடுத்த கொஸ்டின் டைப் வந்து செக்ஸ் பாக்ஸ் பதில் ட்ராப் டவுன். அதாவது ட்ராப் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ இதே கேள்வியிலே நான் ட்ராப் டவுனை கொடுத்துட்டு ப்ரீவியூக்கு போறேன். இப்போ ட்ராப் டவுனை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ண பிறகு நான் ப்ரீவியூக்கு போறேன். ப்ரீவியூ போனீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஆன்சர், அதாவது நீங்க செலக்ட் பண்ற ஆன்சர் வந்து ட்ராப் டவுன் மெனு மாதிரி டைப்ல இருக்கு. அதாவது நீங்க கிளிக் பண்ணி இந்த அரோவை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணலாம் எந்த ஆன்சர் சூட்டபிள். ஸோ இதுதான் உங்களோட ட்ராப் டவுன், அதாவது உங்களோட கேள்வி, அதாவது உங்களோட குவிஸ் ஃபார்ம்ல எப்படி ட்ராப் டவுன் கொஸ்டினை கிரியேட் பண்றது. ஸோ இதுதான் எப்படி ஒரு MCQ அதாவது உங்களோட கூகுள் ஃபார்ம்ல ஒரு குவிஸ் கிரியேட் பண்ணணும்னா MCQ டைப் கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம், செக்ஸ் பாக்ஸ் டைப் கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம், ட்ராப் டவுன் கொஸ்டின் டைப் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி இந்த குவிஸ் கிரியேட் பண்றதை பற்றி உங்களுக்கு மேலதிக தகவல் தேவைப்படின் மறக்காம இந்த வீடியோவுக்குள்ள கமெண்ட் செய்யுங்க. உங்களுக்கு தக்க பதில் இதுக்கு கொடுக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.